வெல்கம் டு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு டைப் ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு டைப் ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பார்த்தோம். அது எந்த மாதிரினா, நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறது வந்து அந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்த மாதிரி ஒரு லுக் தான் பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து போட்டால் அது என்ன மாதிரி லுக் வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சேம் அதே மாதிரி தான் சென்டரில் மேலே கொஞ்சமாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை ப்ரைடுக்கு 3ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பின்னல் பின்னிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் கொஞ்சமாக எடுத்து பின்னிட்டே வரணும், ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவுக்கு நம்ம ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு லுக் கிடைக்கும். இது வந்து ஒரு லுக், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதோடு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும், நம்ம ப்ரைடோட ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ப்ரைடு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். நம்ம சென்டரில் வர ப்ரைடு இருக்கு இல்லையா, பின்னல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தெரியும். இதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பின்னிட்டே வர மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த லைன் ஃபுல்லாக எடுத்ததுனால அந்த பார்ட்டிஷன் எடுக்கிறது மேலே இங்கேயோடைய முடிஞ்சிடும். பட் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஜாயின் பண்ணுறதுனால லாஸ்ட் வரைக்குமே இந்த ஹேர் வந்து எடுத்து பின்னுற மாதிரி தான், ஜாயின் பண்ணி பின்னுற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு கீழே வந்து திக்காக கிடைக்கும், ப்ரைடு வந்து திக்காக வரும். இப்போ தெரியுது இல்லை, இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இந்த ப்ரைடு வந்து தனியாக, நான் சென்டரில் இருக்கிற ப்ரைடு வந்து தனியாக தெரியும் உங்களுக்கு. அதில் அந்த மாதிரி தெரியாது. அந்த மாதிரி நம்ம அந்த லைன் ஃபுல்லாக ஹேர் எடுத்து பார்ட்டிஷன் போடுறது, அந்த மேலே இருக்கிற ப்ரைடு பின்னல் வந்து தெரியாது. பட் இதுக்கு வந்து அந்த லைன் வந்து தனித்தனியாக தெரியும் இந்த லுக்கில். ஸோ இது பின்னுறது வந்து அதே மாதிரி தான், டைட்டாக ஹோல்ட் பண்ணி பின்னணும். இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைடு வந்து அடிக்கடி பின்னாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து எப்பயுமே வந்து டைட்டாகவே போடக்கூடாது. என்றைக்கோ ஒரு நாள் போடலாம். அடிக்கடி வந்து நம்ம டைட்டாக பின்னக்கூடாது. டைட்டாக பின்னினோம்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ஹேரை வந்து ரொம்ப டைட்டாக பின்னுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பின்னாமல் ஃப்ரீ ஹேர் விடலாம் அப்படின்னா, ஃப்ரீ ஹேர் விடுறதுமே நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல், சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி போட்டுட்டு போகிற மாதிரி பழகுங்க. அதுதான் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரீயாக விட்டாலும் ரொம்ப முடி கொட்டும். இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து திக்காக கிடைக்கும். பார்த்திங்களா, லைனாக வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த லுக்கை விட அந்த லுக் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கோ அந்த லுக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ 2 ஹேர் ஸ்டைலோட லுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.